ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேவிங்ஸ் தான். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 மந்த்ஸில் நான் எவ்வளோ பணம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நான் வேல்யூபிளான டிப்ஸ் நிறையவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நான் கோல்டோட சேவிங்ஸும் மணியோட இம்பார்ட்டன்ஸும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையுமே நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். சேவ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண் பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே. பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்போலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே ரொம்பவே ஈஸியாக சேவ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் பலனடைஞ்சா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் மணி சேவ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ என்ன சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் கோல்டு சேவிங்ஸ் தான். கோல்டில் நான் எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டு 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6035 ரூபா. ஓகேங்களா. நான் ஒரு ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஹாரம் இப்போ என்கிட்ட இல்லை, அடமானத்தில் இருக்குது. அதை மீட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அந்த ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணப்போ நான் எவ்வளோ எடுத்தேன், எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அது நான் எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு கிராம் நான் எடுத்தேன் அப்படின்றத ஒவ்வொன்றுமே நான் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வெறும் 8 மந்த்ஸ் தான் ஆச்சு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். கோல்டோட இம்பார்ட்டன்ஸோ மணிஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லித்தர யாரும் இல்லை. அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்றதுனால தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40 கிராம் அந்த ஹாரம். ஓகேங்களா. 40 கிராம்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2,41,400. ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன். யாரெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெயிலியர்ன்றது இருக்காது அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷன். எனக்கு அந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணப்போ வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11%. வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,554 ரூபா. கிட்டத்தட்ட பாருங்கள், வேஸ்டேஜ் அமௌண்ட்லேயே நம்ம ஒரு 4 கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது அரை பவுன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அதனால தான் சிட்டோட அவேர்னஸுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவேர்னஸ் இல்லாததால் நான் இது வரைக்கும் சிட்டு போடலை. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே சிட்டு போட்டிருக்கேன். நான் எவ்வளோ சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அவேர்னஸ் இல்லை, சொல்லவும் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் மொத்தமாகவே ஹார்ட் கேஷ் கொடுத்து தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டைமுமே ஹார்ட் கேஷ் கொடுத்து எடுக்கிறப்ப எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது இப்போ தான் புரியுது. ஏன்னா எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி தரவும் யாரும் கிடையாது. அதனால் நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், வேஸ்டேஜ் அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 26,554 ருபீஸ் வருது. இந்த ஜுவல் வெறும் நார்மலாக ஒரு ஹாரம் தான். அதில் ஒர்க்கிங் கூட அவ்வளோவா கிடையாது. ஒரு நார்மல் ஜுவல் தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா 11% வேஸ்டேஜ் போட்டாங்க. அதுக்கே 4 கிராம் கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் கஷ்டப்பட்டு நமக்காகவும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்காகவும் சேவ் பண்ணி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி நாம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை இந்த வேஸ்டேஜுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம தொலைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து சிட்டில் ஜாயின் பண்ணி நாம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கோல்டோட ரேட்டையும் நம்ம வேஸ்டேஜோட ரேட்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 2,67,954 ரூபா வருதுங்களா மொத்தமாக. இதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8,039. ஜிஎஸ்டின்றது வேறு வழி கிடையாது, நம்மளுக்கு கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். எந்த ஜுவல் 1 கிராமில் இல்லை 1/2 கிராமில் நம்ம ஜுவல்லாக இல்லை காயினாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா கூட கண்டிப்பாக ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மொத்தமாக டோட்டலாக நான் எவ்வளோ கொடுத்து நம்ம இன்றைக்கி எடுக்கணும் அந்த 40 கிராம்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,75,993 ரூபா கொடுத்து தான் நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணணும். இன்றைக்கி ரேட்டுக்கு நான் எடுத்து தான் இதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா 2,76,000 வருது மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு 40 கிராம் கோல்டு, அதாவது இல்லைனா 5 பவுண்டில் நம்ம எடுக்கிறோம், ஏதாச்சும் ஒரு ஜுவல் எடுக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா வேஸ்டேஜில் மட்டும்தான் வேரியேஷனாக இருக்கும். மற்றபடி கோல்டு ரேட்லாம் அதே தான் வரும். 2,76,000 இல்லாமல் நம்ம போய் ஒரு கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அன்னைக்கு எடுக்கிறப்ப என்ன கோல்டு ரேட்டு இருந்தது அப்படின்றத முதற்கொண்டு நான் இதில் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் எப்போ வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023. ஓகேங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு கோல்டு ரேட் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 5,148 ரூபா. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். 40 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,05,920 ரூபா. இதுக்கு 11% வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 22,651 ரூபா. டோட்டலாக வந்து கோல்டுக்கும் வேஸ்டேஜுக்கும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு 2,28,571 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டுக்கும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டுக்கும் மட்டும் 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 6,857 ரூபா வரும். டோட்டலாக 40 கிராம் கோல்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,35,428 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி 40 கிராம் கோல்டு எடுக்கிறப்ப என்ன எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,35,428 ரூபா ஆச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு ரேட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 2,76,000 வருது. இந்த 2,76,000லேருந்து இந்த 2,35,428 வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் இந்த 8 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 40,565 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 41,000. 8 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட்டு பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டு மொத்தமாக காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கோல்டில். அதே மாதிரி நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள்னால் அது கோல்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய அவசர தேவைக்காக நான் அடமானமும் வச்சுருக்கேன். யாருக்கிட்டேயும் போய் கை கட்டி நம்ம ₹1 வாங்கவும் வேண்டாம். நம்ம தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பொருளுக்கு நம்மளுக்கு 8 மந்த்ஸில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கே நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொருளை சேல் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு லாபமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுறோம் அந்த ஜுவல்லை அப்படின்னா கூட அதனுடைய பியூரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 22 கேரட் தான். ஸோ வந்து எனக்கு ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நான் இதோட அவேர்னஸை வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவேர்னஸ் ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.